இன்றைக்கி நம்ம வீட்டில் இறால் குழம்பு பண்ண போகிறோம். பிரியாணிஸ்க்கு, புலாவ்ஸ்க்கு, தேங்காய் பால் சாதம், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இதில் 4 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் வேக வச்சு அரைச்சது 3 ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் அரைச்சி வச்ச தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். இதையும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுட்ரு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுவும் பச்சை வாசனை போகணும். இதில் ஒரு 1/4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அப்படியே அந்த மசாலாவும் குக் ஆகணும். ஸோ இப்போ இது எண்ணெய் செப்பரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் செப்பரேட் ஆகிடுச்சு. இதில் 1 கிலோ ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 300 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம முந்திரி பருப்பு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ஒரு 10 முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் அப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இந்த ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா திக்காக இதாகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே பச்சை மிளகா 2 பொடியாக வெட்டினதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் காரசாரமாக இருக்கும். இது ஆப்ஷன் தான். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் இறால் குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.